எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது அளவுக்கு விஜய் அவர்கள் மேலே கடுமையாக விமர்சனம் வைக்கிற எவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவனுக்கு எல்லாத்துக்குமே எந்த ஒரு தகுதி இல்லைங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி ஐயாவாக இருக்கட்டும், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் நன்றி சொன்னார் இல்லைங்களா. ரொம்ப எதுவும் இந்த உலகத்தில், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சிகளுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாருமே வந்து இது வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை காயப்படுத்தி பேசவே இல்லை, அசிங்கமாக பேசலை, கேவலமாக பேசவே இல்லை. கேவலமாக பேசுனவங்க, அசிங்கமாக பேசுனவங்க எல்லாத்தையுமே ரஜினிகாந்த் ஐயா வந்து மன்னிச்சு விட்டுட்டார். அதே சமயம் அவங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட இது வரைக்கும் விட்டதில்லை. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட அவ்வளோ பேசினான் ரஜினிகாந்த் அவங்கள. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாருக்குமே ஒரு சின்ன அறிக்கை கூட திமுகவை பார்த்து பயப்படலை, திமுக வந்து மிரட்டுச்சுன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்கு ரஜினிகாந்த் ஐயா அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் இத்தனை நாள் வந்து கிட்டத்தட்ட அவர் ஆதவர்ஜனா பேசி ஒரு 3 to 4 நாளுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கே தெரியும் போல் இது மாதிரி ஆதவர்ஜனா இவங்க பேசுகிறத விட எல்லாத்தையும் விட ரொம்ப மோசமாக பேசிட்டார் போல் இல்லையா. அப்போ திமுகவை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லைல்ல. அப்போ திமுகவில் இருந்து உங்களை வந்து அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்காத அளவுக்கு ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுக்கணும். நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து உங்களை அவ்வளோ கல்விகளை ஊற்றுனாங்க, அப்போ நீங்கள் அறிக்கை கொடுக்கணும்ல. ஏப்பா இது மாதிரி பேசுகிறீங்க, நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக வந்து அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா. அப்போல்லாம் கொடுக்கலையா. தேர்தல் நேரம் வருது, ஆதவர்ஜனா அவர்கள் வந்து திமுகவை சாடி பேசினார். தமிழக மக்கள் பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். எப்படி கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களுக்கு எதிராக விடக்கூடிய அம்புகள் எல்லாமே திரும்ப அவங்களுக்கே தான் போய் சேருதுங்கிற நான். யாரை என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. விஜய் அவர்களை அரசியலை விட்டு துரத்திடணும், அழிச்சிடணும் சொல்லி எவ்வளோ போராடுறாங்க. ஆனால் அவங்க எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராக எத்தனை விஷயங்கள் பண்ணாலுமே எப்படி தோல்வியில் தான் போய் வந்து முடியுதோ, தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறாங்களோ, அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் ஜெயிப்பார். விஜய்க்கு எதிராக எத்தனை கட்சி இருந்தாலும் அவங்க தோல்வியை சந்திக்க போகிறாங்க.